2026 ஆண்டுக்கான தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் தேசிய விழா ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள நாத தேவாலய வளாகத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு, ஆயுர்வேத திணைக்களம், ஆயுர்வேத கூட்டுத்தாபனம் மற்றும் கலாசார விவகார அமைச்சு உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளன. அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச உள்ளிட்ட குழுவினர் முதலில் மல்வத்து அனுநாயக்கர் திம்புல்கும்புரே விமலதம்ம தேரரை சந்தித்து ஆசி பெற்றதுடன் விழாவிற்கான அழைப்பையும் விடுத்தனர். அந்த இரண்டு குழுக்களுக்கு இடையிலான பிரச்சினை கடந்த வருடமும் ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் அடுத்த வாரமளவில் அந்த இரண்டு குழுக்களும் இணக்கப்பாட்டிற்கு வருவார்கள் என நான் நினைக்கின்றேன். தற்போது எமது கலாசார அமைச்சுக்குள் கலந்துரையாடி ஆயுர்வேத திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் தேசிய விழாவிற்கான நேரம் ஒன்று உள்ளது. ஜோதிடர்கள் குழுவினர் கணித்து தரும் சுப நேரத்தையே நாம் அனைவரும் பயன்படுத்துகின்றோம். நாயக்க தேரர் அவர்களே, அந்த இரண்டு குழுக்களும் கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்து அதனை முன்வைப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். எவ்வாறாயினும் தற்போது தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் அரச விழாவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஏப்ரல் 15ஆம் தேதி காலை 6:54 நடைபெறும். பின்னர் இந்த குழுவினர் சியாம் மகாநிகாயவின் அஸ்கிரிய மகாநாயக்கர் வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் அரச விழா தொடர்பில் தெளிவுபடுத்தியதுடன் மகாநாயக்க தேரருக்கு அதற்கான அழைப்பையும் விடுத்தனர். அஸ்கிரிய அனுநாயக்கர் நாரம்பனாவே ஆனந்த தேரரை சந்தித்த குழுவினர் குறித்த நிகழ்வு தொடர்பில் தெளிவுபடுத்தினர். அஸ்கிரிய பிரிவின் அனுநாயக்க வெண்டருவே உபாலி தேரர் மற்றும் மல்வத்து மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரையும் சந்தித்து குறித்த நிகழ்வு தொடர்பில் தெளிவுபடுத்தினர். இறுதியில் குறித்த குழுவினர் மல்வத்து அனுநாயக்கர் நியாங்குட விஜிதசிறி தேரரை சந்திப்பதற்காக வருகை தந்தனர். அரச சுபநேர குழு கலைக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகின்றன. எமது அரசாங்கம் பதவியேற்கும் போது கூட அரச சுபநேர குழு இருக்கவில்லை. இருப்பினும் அந்த அமைச்சுடன் தொடர்புடைய ஜோதிடர்கள் குழுக்கள் ஒன்றிணைந்து மக்களுக்காக சுபநேர பட்டியலை வழங்குகின்றார்கள். அதுவே சாதாரண நடைமுறையாகும். பல சுற்று கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இது ஒரு பிரச்சனையாக அமையாது என நான் நினைக்கின்றேன். ஜோதிடர்கள் குழுவினர் ஒன்றிணைந்து தனிநபர்களாக அந்த சுபநேர பட்டியலை வெளியிட முடியும். ஆகவே இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏனெனில் நாம் தலைக்கு எண்ணெய் வைக்கும் விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம்.